அனைவருக்கும் வணக்கம். சொந்தம் என்ற பாசத்தில் உறவாடும் தொப்புள் உறவுகளுக்கும், நட்பு என்ற அன்பிலே உறவாடும் நெஞ்சம் வைந்த நண்பர்களுக்கும் வணக்கம். வருகின்ற ஆகஸ்ட் 15 நம்ம இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழா நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. 1947 இன்று கடந்தோறும் கொண்டாடப்பட்டாலும் ஆரம்ப கால சில வருடங்களாக மக்களிடையே ஒரு எழுச்சி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆரவாரங்கள், ஒரு முகப்பாவனைகள் அனைத்துமே தெரிந்தது. சில வருடங்கள் பல வருடங்களாக சென்று கொண்டிருப்பதால் இன்றைய இளைய தலைமுறையில் உள்ள மக்களிடையே இளைய தலைமுறையிடம் சுதந்திர தின விழா என்பது பள்ளியில் கொடியேற்றுவது, இனிப்புகள் வழங்குவது, விடுமுறை அப்படின்னு மனப்பக்குவத்துல இளைய தலைமையில் உள்ளனர். அவருடைய எண்ணத்தை அகற்றி சீர்திருத்தி சுதந்திர உணர்வுகளை புகுத்த வேண்டும், சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும். எவ்வாறு என்றால், சின்ன உதாரணம், இன்றைக்கு நம்மில் நாமே ஆட்சி செய்கிறோம். மக்களாட்சி என்ற அமைப்பில் அந்த ஆட்சியாளர் சிறு தவறு செய்தாலும் கேள்வி கேட்கக்கூடிய சுதந்திர உரிமை உள்ளது என்பதை உணர்ச்சியும், இதே பழைய காலங்களில் பண்டைய காலங்களில் திருப்பி பார்த்து, பண்டைய காலங்களில் நம் நாட்டை மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். வெளிநாட்டினர் ஆங்கிலேயர்கள் வியாபாரம் என்று போரையை போத்திக்கின்று நம் நாட்டுக்குள் நுழைந்து ஆரம்பத்தில் அங்கங்கே சிறு சிறு நாடுகளை பிடித்து, காலப்போக்கில் வீரபாண்டிய கட்டபொம்மன் எட்டப்பன் பாணியில் பிரித்தாளும் சூழ்நிலையை உருவாக்கி நம்ம நாட்டை முழுவதுமே ஆட்சி செய்தார்கள். ஆட்சி செய்தார்கள் என்ற சொல்லை காட்டிலும் அடிமைப்படுத்தி கொண்டார்கள் தான் சொல்ல வேண்டும். அந்த சமயத்தில் சுதந்திரத்துக்காண்டு நம் நாட்டின் முன்னோர்கள், குறிப்பாக விடுதலை போராட்ட வீரர்கள், தியாகிகள், அவருடைய உயிர் தியாகங்கள், பட்ட கஷ்டங்கள், துயரங்கள் அனைத்தையும் இளைய தலைமுறையிடம் பள்ளி பாடங்களாக மனப்பாடம் செய்யும் பாடங்களை தாண்டி உணர்வுபூர்வமாக அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். அப்படி உணர்வுபூர்வமாக ஊட்டினால் இன்றைய இளைய தலைமுறை வருங்கால தேசிய உணர்வு ஒற்றுமையுடன் மிக வலுவான, மிக வல்லரசான இந்தியாவை உருவாக்கும் என்பது நம்பிக்கை. அனைத்து நண்பர்களுக்கும் சுதந்திர நல்வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.